பசங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அர்பன் ஸ்ப்ரவுட்ஸ் பேஜ்லேருந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடரும் நேந்திர பனானா பவுடரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் உங்களுக்கு எந்த ஒரு அடிஷனல் இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் நேந்திர பனானா ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ லட்டு எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் அண்ட் அது கூட ஜாகரி உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மெல்டட் பட்டர் இல்லைனா கீ போட்டு நல்லா உங்களுக்கு இந்த பால் ஷேப்பில் பிடிக்க வர மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் வீட்டில் 6 month ப்ளஸ் பேபிஸ் இருக்காங்கன்னா இந்த மாதிரி போட்டு செஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கிற ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சக்கரை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஏதாச்சும் பனங்கள் கண்டு இல்லைனா ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். நேந்திர பனானா பவுடர் வச்சு இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 1/2 hour நல்லா ஹாட் மில்கில் ஊற வச்சுடுங்க. அது கூட அர்பன் ஸ்ப்ரவுட்ஸோட நேந்திர பனானா பவுடர் மில்க் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் லிங்க் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.